Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா crispy corns. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். crispy corn செய்யறதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்திடலாம். சோளம், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை லெமன், அரை கப் சோள மாவு. உரிச்ச சோளம் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கும், நீங்க அங்க வாங்கிக்கலாம். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதுல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம சோளத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்ப நம்ம இதுல சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கார்னையும் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கார்ன் நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்ச கார்னை இந்த மாதிரி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் போட்டுக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்ச கார்னை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எக்ஸஸா எதனா வாட்டர் இருந்தாலும் அதெல்லாம் ட்ரை ஆயிடும். நீங்க காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட டிஷ்யூ இருந்தா நீங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸா இருக்க வாட்டர்லாம் ட்ரை ஆகணும், அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கார்னில் இந்த வாட்டர்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கார்னை நம்ம பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி பிசைங்க, அப்போ தான் அதில் தண்ணி இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் கம்மியாகிடுச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் வாட்டர் போட்டிருக்கேன். அதை விட எக்ஸஸாக போட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். 2 தடவை சோள மாவு சேர்த்து அரை ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் சோளத்தை பொரிக்கிறதுக்கான எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல ஒரு கானை போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கார்னையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கார்ன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்க வேக வச்சுட்டு இதை நீங்க எண்ணெயில ஃப்ரை பண்றதுனால போட்ட உடனே நிறைய வெடிக்கும், அதனால கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த கானை நம்ம ஒரு டிஷ்யூவில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள், சாட் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சமாக சால்ட், இப்போ லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ஒரு நல்ல ரெசிபி.
வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.